உதயம் சவுத் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு செந்தில்வேல் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசு இந்த மாதிரி தமிழ்நாடு பாடத்திட்டத்துக்கான அந்த நிதி தொகையை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தயவு செய்து எப்படியாவது மிக்க பணிவன்புடன் தாழ்மையோடு அன்போடு நான் மாட்சிமை தங்கிய மோடி அவர்களேங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஏன் ஒன்றிய அரசின் பார்த்து ஏன் இவ்வளவு பயம்? பாஜக பார்த்து ஏன் இவ்வளவு பயம்? இல்ல அவங்களே பிஜேபி எதிர்த்து இருக்காங்க. சரி, நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க, மக்களும் நம்பட்டும். அதுக்கு மேல என்ன சொல்றது? எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்க்கிறார், சித்தார்த்து நம்புகிறார், நீங்களும் நம்புங்க. முன்னாடி பிஜேபிக்கு எதிராக நேரடியாக பேசிட்டு இருந்த பொழுது இப்போது ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி சேர போறாங்களா? பிஜேபியோட கூட்டணி சேர போறாங்களா இல்லையாங்கிறதான் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. பிஜேபி அதிமுகவோடு சேர வேண்டுமா இல்லையாங்கிறது பிஜேபி தான் முடிவு செய்யணும். பிஜேபி ரைட், இந்த எலெக்ஷன்ல அதிமுக கூட நம்ம சேரலாம்னு முடிவு பண்ணா அதை எதிர்க்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதான்னு தெரியல. சோ இங்க முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை, முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார்? பாஜக தான் இருக்குது. பாஜக தான் முடிவு பண்ணும் சேரவா வேண்டாமான்னு. சாஃப்ட் டோன்ங்கிறது இன்னைக்கு நேரத்து வந்தது இல்லை. அவர் தொடர்ச்சியா பாஜக மீது சாஃப்ட் டோன் தான் இருப்பாரு. இன்னைக்கு திடீர்னு வந்ததா? இன்னைக்கு சாஃப்ட் டோன் எடுத்துட்டாலும் இதுக்கு முன்னாடி எத்தனை போராட்டத்தை பண்ணிட்டாரு. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பாஜகவை எதிர்த்து அதிமுக நடத்திய போராட்டம் என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன? அது சும்மா சொல்றது. அவர் இப்ப ஏதோ திடீர்னு இவ்வளவு முந்தா நாள் வரைக்கும் வீரியத்தோடு எதிர்த்தார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அது எப்பொழுதுமே பாஜகவினுடைய ஒரு இணக்க போக்கில் தான் அவர் இருந்து இருக்கிறார். நடிகர் விஜய் அவர்கள் இந்த நிதி ஒதுக்குதல் சம்பந்தமா பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒன்றிய அரசு தரணும்னு சொல்லி வேண்டுகோள் சொல்றாரு, மாநில அரசை தாக்கி பேசுறாரு. அதாவது என்னன்னா இந்த ஒரு ரெண்டு பேருமே ஒரே தராசுல வச்சு பேசுறாருன்ற மாதிரி பார்க்க முடியுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அரசியல் அறமற்ற செயல் அப்படின்னு தான் பாக்குறாரு. நீங்க மாநில அரசை விமர்சிப்பதற்கான இடங்கள் இருக்கிறது. நீங்க மாநில அரசை விமர்சிக்கலாம், யாரும் வேண்டாம்னு சொல்லல. அதெல்லாம் செய்யணும். ஒரு எதிர்கட்சியாக நீங்க அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை பற்றி கேட்கின்ற பொழுதும் போற போக்குல நான் மாநில அரசையும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லிப்பேன், தொட்டுப்பேன் அப்படின்னு சொல்வது யாரை திருப்திப்படுத்த? நீங்கள் யாருடைய குரல்? அப்போ ஒன்றிய அரசை கண்டிக்கக்கூடிய இடத்துல ஒன்றிய அரசை ஸ்ட்ராங்கா கண்டிங்க, மாநில அரசை கண்டிக்கக்கூடிய இடத்துல மாநில அரசை கண்டிங்க, அது வேற. நான் ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற பொழுதும் அப்படி லேசா அப்படி போற போக்குல நான் மாநில அரசை கண்டிச்சுட்டு போவேன் அப்படிங்கிறது யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு விஜய் இந்த வேலையை செய்திருக்கிறா அப்படின்னு தான் தோணுது. இதுல மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மாநில அரசு ஏன் கண்டிக்கணும்? நிதி தராமல் இழுத்தடிப்பது ஒன்றிய அரசு, அதை கேட்டு போராடி கொண்டிருப்பது மாநில அரசு. இந்த மாநில அரசு பாதிக்கப்பட்டவனையும் நான் கண்டிப்பேன், பாதிப்பை ஏற்படுத்தியவனையும் கண்டிப்பேன் அப்படின்னா அது என்ன நியாயம்? நியாயமே இல்லை, நியாயமற்ற செயல். அவர் நடுநிலையா அரசியல் என்பது அரசியல் அறத்திற்கு புறமானது. இல்ல ஒரு நடுநிலையா காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாரா? ஒரு மாற்று அரசியல்வாதி மாதிரி தர காமிச்சுக்கணும் என்னவா காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு எனக்கு தெரியல. அவரு தெரியல, அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏதாவது ஒரு பிரஸ் மீட் நடத்தினா கூட நம்ம இந்த கேள்விதான் அவர்கிட்ட கேட்டலாம். அவர் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இல்ல அவருக்கு இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவருக்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. அதை நீங்க தப்புல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுக்குறாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா நடிகர்கள், இப்ப சல்மான் கான் கொடுத்துருக்காங்க, அமீர் கானுக்கு கொடுத்துருக்காங்க, கங்கனா ரணாவத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு என்ன நோட் போட்டாங்களா? உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துச்சா? அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருப்பதாக, அச்சுறுத்தல் இருப்பதாக எதுவும் செய்தி வந்துச்சா? எதன் அடிப்படையில் இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அது இப்போ அஇஅதிமுக அந்த கேள்வி கேட்குது. ஏன்னா பாஜகவோடு இணக்கமாக போகிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதுன்னு பாஜக அதிமுக சொல்றாங்க. சோ இது எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறதுங்கிறதுல எந்த தவறும் இல்லை. நீங்க எல்லோரும் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். விஜய்க்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது அல்லது பாதுகாப்பு குறித்த த்ரெட் ஏதாவது வந்ததாக உளவுத்துறை நினைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம், தப்பு இல்லை. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி ஏதாவது வந்துச்சா? அந்த கேள்விலாம் இருக்குல்ல.
சோ ஏன் கொடுத்தாங்க? அப்ப விஜய் வாட்ச் பண்றதுக்காக ஒய்பிரி பாதுகாப்பா? இப்படி பல கேள்விகள் அதற்குள்ள இருக்கு. இல்ல ஏற்கனவே பவுன்சர்களுடைய பாதுகாப்புல தான் அவர் எப்பயுமே வலம் வந்துட்டு இருப்பாரு. அதையும் தாண்டி ஒய் பிரிவு பாதுகாப்பு குடுக்குற இல்ல அளவுக்கு அது அவருக்கு வேற, என்ன? இது வேற. பவுன்சர்களுக்கு ஆயுதத்தை கையில வச்சுக்கிறதுக்குலாம் அதிகாரம் கிடையாது. ஒய்பிரிவுங்கிறது சட்ட ரீதியிலான ஒரு பாதுகாப்பு. சட்ட ரீதியிலான பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று. அது வேறு, இது வேறு. அது ரெண்டு ஒப்பிடுவது சரியில்லை. இப்போ அதிமுகவும் அல்லது விஜயும் வந்து ஒரு கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து திமுகவை ஏதாவது பாதிக்கக்கூடிய வகையில இருக்குமா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? யூகத்தின் அடிப்படையிலான கேள்விகள் 2026 வரைக்கும் தொடரும். அதிமுக தாவேகா கூட்டணி நிக்குமா? அதிமுக பாஜக கூட்டணி நிக்குமா? அதிமுக தாவேகா பாஜக கூட்டணி நிக்குமா? பாஜகவும் நாம் தமிழர் கூட்டணி நிக்குமா? இதெல்லாம் எல்லாமே யூகம் தான். 2026 வரைக்கும் அவரவர் சௌரியத்துக்கு அவரவர் யூகம் பண்ணிக்கிட்டு அவரவர் சௌரியத்துக்கு அவரவர்கள் வந்து சாகித்து கொண்டு வா சூப்பர் இப்படி அது போலாம். பட் பிராக்டிக்கலா கூட்டணி அமைகின்ற பொழுதுதான் தெரியும் யார் யாரோட கூட்டணி அமைக்க போகிறார்கள், என்ன நடக்க போகுது அப்படி. அது வரைக்கும் சிலாகித்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். யூகம் தானே. பொதுவா ஒரு மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் பொழுது அந்த மாநிலத்துக்கு ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக ஏதாவது நன்மை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு தான் ஒரு அரசியல் கட்சி வந்து யோசிக்கும். ஏன்னா அது மூலமா ஏதாவது ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காவது ஒரு நல்லது செய்வாங்க. ஆனா தமிழ்நாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து என்ன ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னா, அதாவது இவங்களுக்கு நிதி தர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டுல இருந்து இனிமே ஆதரவே வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? சரி, நான் இதை கூட நிறைவு கேள்வியா எடுத்துக்கிறேன். என்னன்னா தமிழ்நாட்டை எதிரியாக சித்தரிப்பதன் மூலம் அவர்கள் வட இந்தியாவில் வாக்குகளை பெற ஒரு சதி வைக்கிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. முக்கியமான கேள்வி, ரொம்ப நுட்பமான கேள்வி, முக்கியமான கேள்வி. இப்போ யாரோ ஒருத்தர் எதிரியா காட்டித்தான் இன்னொரு 2 பேரோட ஆதரவு பெற முடியும். இப்ப யாரை எதிரியா காட்டுறது அப்படின்னு வருகின்ற பொழுது இஸ்லாமியர்களை எவ்வளவு நாளைக்கு எதிரியா காட்டுறது? வட இந்தியாவிலே தோத்து போச்சு. அப்போ நீங்க ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு. இனியும் போய் நீங்க வந்து இஸ்லாமியர்களை விரோதியா காட்டினீங்கன்னா தோக்கடிக்க முடியுங்க. அப்ப என்ன நினைக்கிறார் மோடி, RSS, பாஜக? ஓகே ரைட், நம்ம வந்து வேற ஒரு ஸ்டேட் எதிரியா காட்டுவோம், தமிழ்நாட்டை எதிரியா காட்டுவோம். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு தான் ஹிந்தி எதிர்க்குது. இப்ப நீங்க உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசலையும் போய் பிரச்சாரம் பண்ணலாம். பாருங்க, நான் ஹிந்தி படிக்க சொன்னோம், ஹிந்தி படிச்சா நான் காசு தரேன்னு கூட சொன்னேன், நிதி தரேன்னு சொன்னேன். ஆனா தமிழ்நாடு இதை மறுத்துடுச்சு. உங்களுக்கு ஆதரவா பேசுறதுனால நான் எவ்வளவு திட்டு வாங்குறேன் பாத்தீங்களா அப்படின்னு காட்டிக்க முடியும். சோ தனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஹோல்டு இருக்கக்கூடிய யூபிலயோ, குஜராத்லயோ, மத்திய பிரதேசலயோ, ராஜஸ்தான்லயோ வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக முயற்சிக்கிறது. சோ அதுதான் இந்த ஓவரால் பிளானோட ஒரு எஃபெக்ட் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓவராலா ஒட்டுமொத்தமா அந்த திட்டம் அப்படிங்கிறது அதுக்காக. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.